தீபாவளி நாளில் இரட்டை ராஜயோகம் ஏற்பட போதா, அதாவது ஹம்ச கேந்திர ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது என்ன, அது எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். மெயினாக மீனராசி பஞ்சமாதிபதி போகிறார், எல்லாம் கன்னியாராசி 11 வர்றார். 12ஆம் இடத்துக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் சிம்மத்துக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா சிம்மம் பலமாக இருக்குது, அதனால் விரையாதிபதி உச்சம் பெறது நல்லது தான். ஸோ நிறைய பணங்கள் வந்து செலவானாலும் அதுக்கான வழிகள் கிடைக்கிறது நல்லது. அது இல்லாமல் விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல வரார். அது வர சொல்ல பெரிய பலன்கள். இவ்வளோ நேரம் அஷ்டமாதிபதியாக இருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்துக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு. அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். மகரத்துக்கு 7ஆம் இடம் வர்றது இப்போ பெரிய ஒரு இன்னல் மனசில் இருந்தது, அந்த இன்னல் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த புத்தி வழிகள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை வரும். இத்தனை ராசிகளுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குரு மாறுறது ஒரு செயல்பாட்டோடு நடக்கக்கூடியது, நல்ல வன்மைகள் கொடுக்கறது, நல்ல வழிகள் கொடுக்கும். ஒரு 3 மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் வக்கரமாயிடு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவர் மாற சொல்ல அவரோட பலன் வந்து நல்லா இருக்கும். இந்த வருஷம் பிறக்க குழந்தைகள் அதுவும் அம்சம் வந்து பெற்றிருக்கு. அந்த அம்சம் பெற்றிருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைகள் நல்லாயிருக்கும், பிறக்கிற வழிகள் வந்து நன்மையாக ஆகிடும். புது புது வழியாக பலவிதமான கண்டுபிடிப்புகள் வரும். நியூ ரிச்சர்ஸ் வந்துடும். அந்த நியூ ரிச்சர்ஸ் குரு நன்மையை கொடுத்துருவோம். மிதுனம், அது இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஷம், அது இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பம், அது இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம், இந்த 4 ராசிகளும் எதிர்பார்க்காத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், சில குழப்பங்கள் ஏற்படும். அது இல்லாமல் உடல் உபாதைகள் கும்பத்துக்கு ஏற்படும், அது பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும். அதே நேரத்தில் மேஷத்துக்கு வந்து செயல்பாடுகள் இருக்காது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகளும். அதே நேரத்தில் துலாத்துக்கு வந்து உடல் உபாதைகள், மனசு கவலைகள், சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடியது. ஸோ இந்த ராசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மற்ற ராசிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல வழிகள் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அருமையாகவும் விளக்கமாகவும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க.